நான் தலை நல்லா ஏன் உங்க dia ஜல்லுட்டு போட்டு உண்மையை சொல்லுங்க இல்ல அடிபட்டேன் லோட் ஆகும் இல்லையா ஸ்கிரீன்? வந்துருச்சு இப்ப சரி வந்துருச்சு. பிஸ்மில்லா. அப்போ நாங்கள் முதலாவது அடையாளங்களை பற்றி பார்த்துட்டு இன்னைக்கு அடுத்த பகுதிக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். சரி சரி. நீ ரெடி ஆகிட்டு வந்துட்டீங்க. இதை ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லிக்கொண்டு போகல பாக்ஸ் வர வர நிதானமாக அவசரம் ஆ, இல்லாமல் சரியாக சொல்லணுமா, அதான் முக்கியம். ம், ம், ம். லேட்டாக கூடாது, ஸ்பீடாக விடாது, வர வர சொன்னால் சரி. சரி சரி. فتح مد كسر مد فتح مد كسرتين لمتين سد سكون سكون فتح مد لم مد فتح مد كسر مد فتحتين لمتين كسر مد لمتين سد كسرتين لمتين سكون முடிஞ்சா? فتحتين كسرتين لمتين. சரி அஸ்ரத். 1 2 3 4 5 6 பேல வந்தீங்க மொத்தம். அல்லாஹ். அடுத்தது இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னும் முறை நீங்க எப்படி சொல்லணும்? நீங்க வர வர தான் சொல்லணும். நீங்க வந்து முடிஞ்சு போறதா எல்லாம் சொல்றீங்க. டோட்டலா பெரிய பேல அது. நான் வந்து போன கிளாஸ்ல சொல்லி காட்டினேன் எப்படி சொல்லணும்னு சொல்லி. ஓ ஓ ஒவ்வொன்றா ஓ. வர வர ஃபத்ஹு மத்து, فتح கஸ்ரத்தைன், مد லம்மத்தைன், كسرتين ஷத்து, لمتين சுகூன். இப்ப سد வாரது வந்து ஃபதஹ் سكون மத்து. இப்ப வந்திருக்கிறது லம்மு فتح مد மத்து. அது போல வருது لم ஃபத்ஹத்துன். இப்ப கஸ்ரத் மத்து வந்திருக்குது. இப்படி வர 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 தான் நாங்க நிதானமா சொல்லி கொண்டு போகணும். சரி சரி அதே சரி. நேரம் ஒரு ஓகே. பாக்ஸுக்குள்ள 2 3 முறை சொல்ற ஃபத்ஹா கஸ்ரா லம்னு சொல்லப்படாது. அது பேல அப்படி சொல்றதும் படாது. ட்ரை பண்ணி பாருங்க பாப்போம் திருப்பி. فتح مد كسرتين இந்த கஸ்ரா மத்து கஸ்ரத்தைன்ங்கிறது لمتين. பேல. லம்மு லம்மு லம்முண்டா பேல. என்ன 2 முறை டபுள் ஆகுது. அந்த குழப்பம் வரப்படாது. அதான் முக்கியம். பாருங்க வார நேரம் சொல்லணும் எப்படி என்றால் ஃபத்ஹு மத்து, கஸ்ரத்தைன், லம்மத்தைன். லம்முத்தைன் கஸ்ரத்தைன் லம்மு கஸ்ரா அப்படி சொல்லப்படாது. ஷத்து, சுகூன், ஃபத்ஹு மத்து. இப்படி வர வர சொல்லிக் கொண்டு வரணும். லம்மு மத்து, ஃபத்ஹத்துன், கஸ்ரு மத்து, ஃபத்ஹத்தைன், லம்மத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன், ஷத்து, கஸ்ரத்தைன், கஸ்ரு மத்து, லம்மு மத்து, சுகூன், ஃபத்ஹத்துன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன். வர வர தான் சொல்லணும். எங்களுக்கு எங்கட கண்ணுக்கு விலங்கு கொள்ள ஸ்டார்ட் பண்ணணும். எங்க விளங்கும்? எங்கட கண் பார்வைக்கு விளங்கும். அந்த மேலிந்து வர போக்குள்ள விளங்கும். இப்படி மேலிந்து வார சரி நேரம் எனக்கு விளங்கும் என்னன்னு சொல்லி. அப்ப அந்த நேரம் என்ன செய்யலாம்? அந்த அடையாளத்தை பார்த்தவங்களுக்கு சொல்ல இயலும். அப்படித்தான் சரி. பழகும். நம்மளுக்கு கேட்கவா? சரி சரி ட்ரை பண்ணி பாருங்க. சரி. فتح مد كسرتين لمتين லம்ம مد லம்ம வரப்படாது. مد سكون مد سكون فتح مد لم مد فتح مد فتحتين كسر مد فتحتين لمة كسرة لمة سد كسرتين كسر مد لم مد سكون. டிலே அந்த டேட்டாக படாது. فتحتun كسر கஸ்ரா كسرتين கஸ்ரா கஸ்ராண்டா அதுவும் பிள்ளை. 2 முறை சொல்றீங்க. கஸ்ரா கஸ்ரா அது பழக்கம். كسرتين இது ஒரு كسرتين لمة. இது ஒரு முறை சொல்லி உங்களுக்கு வாயில வராது. அப்படிதானே? இது நாங்க أيضا. பழக்கம். நாங்க இருந்து நிதானமா ரெக்கார்டை போட்டுக்கொண்டு நாங்க சொல்லி சொல்லி பழகணும். எது வரைக்கும் நாங்க பழகணும் என்றால் எப்ப நீங்க
இப்படி ரிப்பீட் ஆ, கஸ்ரா கஸ்ரா லம்மா லம்மா பத்துகா பத்துகான்னு சொல்லி பலமுறை ஆ, ரிப்பீட் ஆகாம ஒரு ஆ. முறையாகவே நீங்க சரியா சொல்ற வரீங்களோ அது வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணியே பழகணும் அப்பதான் உங்களோட வாயில வரும் இது சரியா வரும் ஓ, பிழை இல்லாம நான் குழப்பம் இல்லாம ஓதுற நேரம் பத்தஹ கசரல் அம்மா பத்தஹ கசரல் அம்மு அப்படி ஓதினே தானே கொஞ்சம் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு நாங்க இது ஓதுறது சரியானதுண்டு ஓ அந்த நேரத்துல அப்படித்தான் அதைத்தான் ஓதினோம். அதுதான் அந்த சரியான ஸ்டைல நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் எப்படி பிராக்டிஸ் பண்ற ஓ, இந்த ஒர்க்கை ஆ, நீங்க போட்டுக்கொண்டு நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணணும் ஆ, சவுண்ட ஃபுல்லா இல்லாமல் ஆகிக்கொண்டு வீடியோ நீங்க ப்ளே பண்ணி ஆஹா. ஒவ்வொன்றா தானே வரும் அப்போ உங்களுக்கு வர ஓ, வர ஓ, நீங்க சொல்லி சொல்லி பார்க்கணும் எங்க நீங்க பிழை இன்ஷா அல்லாஹ். விட்டீங்களோ உங்களுக்கு விளங்கும் நான் பிழை விட்டிக்கிறேன் கஸ்ர 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 கஸ்ரன்னு ம், சொல்லிக்கிறேன் அதெல்லாம் பிழை ஒரு பாக்ஸுக்குள்ள சரி. ஒண்ட ரெண்டு முறை செல்றது பெரிய பிழை அப்ப அதெல்லாம் ஃபுல்லாவே ஆஹா. இல்லாமல் ஆகுற வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் ஆகிக்கொண்டே தான் நிக்கணும் அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆகும் சரி சரி ஹஸ்ரத் நாளைக்கு ஓகே நாங்க முன்னாளுக்கு முன் நல்லா பார்த்து கொடுக்குறேன். நீங்க ம், பிராக்டிஸ் பண்ணுங்க நாங்க அடுத்த ஸ்டெப் போவோம் பட் அதை பத்தி ஆ, நாங்க இன்ஷால்லா உங்கள்கிட்ட இன்னொரு டைம் ஃபுல்லா கேட்போம் அடுத்த பாடத்தை சரி சரி. கேட்போம் சரி இதுக்கு பின்னால் நாங்க என்ன தலை நல்லா படிச்சோம் போன கிளாஸ்ல உனக்கு கிளாஸ்ல நிறுத்துற இடங்கள். வெரி குட் எத்தனை இடங்கள் மொத்தம் மிகுது ம், ஆ, நிறுத்துற இடங்கள் 4 இல்லையா 4. நாலா ஆஹா அது 4. மறந்துட்டா ம், அஹ், நாலு இல்லையே பிழையே நிறுத்துற இடங்கள் எத்தனை இடங்கள் நிறுத்துற இடங்கள்? 12. 12 4ல இருந்து 12 போயிட்டு எப்படியா ம். கூடி கொண்டு தான் போகுது ஆஹா அப்படித்தான் நினைவு இருக்கு ஹஸ்ரத். ஆஹா பொய்ய சொல்லல அது. எனக்கு நினைவுள்ளத சொல்றேன். போன கிளாஸ் எழுதிருந்தேனே நான் ஓ, என்ன சொன்ன போன கிளாஸ்ல நிறுத்துற கடைசிக்கு வர எழுத்துக்கள் தான் சொன்னீங்க. நிறுத்துற இடங்கள் என்னென்ன இடங்கள்? வசனத்தினுடைய நிறுத்தி ஓதக்கூடிய முறைகள் மொத்தம் எத்தனை இருக்கு நான் அதுல ஒன்று தான் பாத்துக்கிறோம் மொத்தம் எத்தனை இருக்குது நாங்க போன மொத்தம் கிளாஸ் 12. தான் பார்த்தோம் ஒன்றே ஒன்று மட்டும் தான் பாத்துக்கிறோம் 20. ம். தெரியவா அது மொத்தம் மறந்துட்டா 12 எழுத்துக்கள் நினைக்கிறேன். அதுவும் ம். மறந்தா போன கிளாஸ் நீங்க ரெக்கார்டிங் கேட்டில்ல வாங்குது அப்படின்டா கேட்டிக்கணுமே கேட்டா மறக்காது எனக்கு நான் ரெக்கார்டிங் கேட்கல தான் உண்மை. ஏண்டா எனக்கு இது இல்லாம இருந்துச்சு போன்ல வைஃபை. ஆ நீ ரெக்கார்டை கேட்கலன்னா ஒரு முறை தான் உங்களுக்கு பார்த்தேன். என்ன மறந்து ஞாபகம் நிற்காது ஏன்டா நாங்கள் உங்களுக்கு நோட்ஸ் தரலையே உங்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு கொப்பியில் எழுதி நோட்ஸ் எடுத்து பாடம் ஆகிட்டு வாங்கன்ட்டு உங்களுக்கு எதையும் சொல்ல மாட்டோம் அப்படிதானே ஆ. ஓ, ஓ, ஆமா. அப்ப அதனால நீங்க எப்ப சரி ஃபோன்ல ஹசரத். கேட்குறீங்க சரி அப்பதான் நான் நான் அதை பார்த்து ஞாபகப்படுத்தி சொல்லி. அப்ப நான் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி தாரேன் ஆ, இந்த கிளாஸுக்கு சரி திருப்பி நான் கேட்பேன் சரி. சரி. முதலாவது ஆ, கேள்வி என்ன ஆன்சர் என்றால் ம், மொத்தமே குர்ஆன்ல நிறுத்தி ஓதக்கூடிய முறைகள் என்று வார நேரத்தில் இருக்கிற மொத்தமான முறைகள் வந்து மொத்தமே ஆ, 3 முறைகள் இருக்குது ம். மொத்தம் 3 முறைகள் தான் இருக்குது 3 முறை. எங்க சுத்தி சரி சரி. அடிச்சோ நீங்க அந்த 3குள்ள நிக்கணும் அதுக்கு வெளியே போக இயலாது ஆ, 3 தான் நிக்குது ஆ, ஆ. சரி. அதுல அந்த ஆ, 3 முறையிலையும் முதலாவது முறையைத்தான் உங்களோட நாங்க டிஸ்கஸ் ம். பண்ணிக்கிறோம் போன கிளாஸ்ல என்ன முறை முதலாவது முறை சொல்லுங்க பாப்பேன் அஹ், முதலாவது முறை சுக்குன் நிறுத்துறதுங்கள் தானே பத்தகத்தாயன். போன கிளாஸ்ல அலிஃப் வந்து ம், சொல்லுங்க அலிஃப் வந்தா மூன்றாவது அலிஃப் வந்து பத்தகத்தாயன் கசரத்தாயன் பத்தகத்தாயன் லம்மத்தாயன். என்ன பாத்தீங்களா எல்லாம் எல்லாம் தலையில தான் நீ எல்லாம் தலைகீழ சுத்தி அடிச்சு விட்டி அப்படியா சரியா வரலையே பத்தக அந்த நீ திட
வட்டம் போட்டு நடுவுல அலிஃப் போட்டு வட பத்தகத்தைன் கசரத்தைன் பத்தகத்தைன் லம்மத்தைன். சும்மா நீங்க பத்தகத்தைன் லம்மத்தைன் அப்படின்னா என்னது அர்த்தம்? சும்மா சொன்னா மொட்டையா ஒன்றுமில்லாம் வெறுமை அதுவும் சொன்னா மட்டும் எனக்கு ஒன்றும் தெரியாவே. சொல்லணும் நிறுத்தத்துல இருந்து என்ன படிச்சிருக்கீங்க? அப்படிதான் கேட்க நான் இப்ப படிச்ச தலைப்பு என்ன? நிறுத்தி ஓதும் இடங்கள் தலைப்பு சொல்லிக்கிறீங்க. தலைப்பு ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். சரி. மாஷா அல்லா தலைப்பு கொஞ்சம் சரி. நிறுத்தி வசனத்துல நிறுத்தி ஓதும் இடங்கள் இல்ல. இடங்கள். இடங்கள் என்கிறதே இப்ப இல்ல. இடங்கள் இருந்தப்ப நான் அவளுக்கு முழு குரான் சொல்லி தரணும். எங்கெங்க நிப்பாட்டுன்னு அவளுக்கு சொல்லி தரணும். அப்படிதான் அதான் இடம். இடம் வேண்டாம் என்ன எங்கெங்க அப்ப நிப்பாட்டமோ அதை பத்தி அவளுக்கு சொல்லி தரணும். நிறுத்தும் வசனங்கள். ஆனா நிறுத்தும் வசனங்களா? அப்ப நான் எல்லா வசனையும் சொல்லி தரணும். என்ன நிறுத்துற என்ன? நிறுத்தும் முறைகள். நிறுத்தும் முறைகள். நிறுத்தும் முறைகள். அந்த முறைகள் மொத்தம் எத்தனை இருக்குது? மொத்தம் 3 இருக்குது. இதான் முதலாவது கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டிய விஷயம். அதை நீ சொல்லல. மொத்தமே 3 முறைகளை தான் குர்ஆன்ல நாங்க நிறுத்த வேண்டி வரும். தான் சிம்பிளான விஷயம். இப்ப நான் அடுத்த கேள்விக்கு வரேன். அதுல முதலாவது நிறுத்த வேண்டிய முறை ஒண்டிக்குதே உங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட முறை என்னது? அதான் முதல்ல இப்ப கேட்ட கேள்வி. அது என்ன முறை உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டி? சொல்லப்பட்டது சொல்லித்தரப்பட்ட முதலாவது முறை என்ன? என்ன முறையில நீங்க நிறுத்தணும்? அதுக்கு ஆன்சர் என்ன? ஒரு எழுத்துக்கு பத்தகத்தைன் அல்லது லம்மத்தைன் வாரது. வந்தா வாரந்தா வந்தா அதான் அடுத்தது வந்தா வந்தா நிப்பாட்டணும் அப்படியா? நிறுத்துறது. வேற ஒன்றும் நிப்பாட்டப்படாது. பத்தாத்தி வந்தா மட்டும் தான் நிப்பாட்டணும் அப்படியா? அது மாதிரி 3 இடங்கள்ல நிப்பாட்டணும். 3 இடத்து வந்தா 3 இடங்கள்ல வந்தா நிப்பாட்டணும். என்ன 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 ஏதாவது 3 இடங்கள்? என்ன என்ன 3 இடங்கள்? அது சொல்லுங்க. என்ன 3 இடங்கள்னா? இப்பதான் ஆன்சர் வருதா? என்ன 3 இடங்கள்? என்ன தெரியுமா? அது என்ன ஏன் அது 3 இடங்கள் மட்டும் தான் நிப்பாட்டணும்? என்ன இடங்கள் அது? அதுல வர எழுத்து அது தெரியாது அசரத். இன்னொருக்க பாத்தீங்களா சொல்லுங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா? இதுதானே பிரச்சனை. அங்கதான் பிரச்சனை. ஒரு முறை ஒரு விஷயத்த சொல்லி தந்தா திருப்பி வந்து 2வது முறையும் எனக்கு திருப்பி சொல்லி தாங்கன்னு கேட்க வைக்கப்படாது. என்ன நல்ல மில்ல அப்படி இல்லை. நாங்க தான் ரெடி ஆகணும். சொல்லித்தராம கேட்டா வேற விஷயம். நீங்க எந்த சொல்லித்தராம கேள்வி கேட்குறீங்கன்னு எங்கிட்ட சொல்லலும் அப்படிதானே? சொல்லித்தராம கேள்வி சரி. கேட்டா பிரச்சனை. ஆனா சொல்லி தந்ததுக்கு அப்புறம் திருப்பி சரி. சொல்லித்தராங்கட்டா நான் 3வது முறை சொல்லி தர போறது. 3வது கிளாஸ்ல சொல்லித்தரேன் இந்த விஷயத்த. என்ன புதிய விஷயத்த போயில நீங்க எப்ப சரி. நீங்க இது இப்படி பாடமா இது பிறகு ஞாபகம் சரியா பாத்துக்கணும். ஞாபகம் வச்சு கொள்றீங்களோ அப்பதான் நான் இன்னொரு வேலையும் தந்தேன். இந்த இதை பேசிட்டு கொரோனா நீங்க தேடி பாருங்கன்னு சொன்னேன். ஞாபகமா? தேடி பார்த்தோம் ஞாபகம். ஒவ்வொன்றே நீங்க 10 உதாரணங்களை தேடி இருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்க மனமலமன்னு சொல்லிட்டு போய்ப்பீங்க. இந்த மாதிரி யோசிச்சு கொண்டு மறந்து கொண்டிக்கு தேவையில்லையே. நீங்க கொரோனால தேடிக்கிறீங்க, நான் கிளாஸ்ல படிப்பிச்ச விஷயத்தை பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு எதுவும் மறக்காது. நீங்க அவசர அவசரமா அடுத்த ஸ்டெப் சரி கூட போய்த்துலாம். நான் திருப்பி சொல்லி தரேன், பிரச்சனை இல்லை. முதலாவது முறை நாங்க பார்த்த விஷயம் என்னென்றால் வசனத்தில நிறுத்தி ஓதக்கூடிய முறைகள். வசனத்தில நிறுத்தி ஓதக்கூடிய முறைகள்ல முதலாவது பகுதியை நாங்க பார்த்தோம். எப்படி என்றால் வசனம் ஒன்றுல இறுதியில, அதாவது நாங்க நிறுத்துற இடம் தானே, அந்த நிறுத்துற இடத்துல நீங்க சொன்னது போல பத்ஹு மத்து அல்லது பத்ஹத்தைன் அல்லது அலிஃப் ஒன்றுல ஏதாவது ஒன்று வந்துச்சு இதென்றால் நாங்க அந்த இடத்துல என்ன செய்யணும்? 1 செகண்ட் அல்லது 2 அளவுக்கு நீட்டி ஓதுவோம். சிம்பிளான விஷயம். இதான் அவ்வளவு விஷயம். பதஹத்துன் லம்மத்துன் ஃபதஹத்துன் இப்படி மொட்டையாசுன்னா ஒண்ணு விளங்காது என்ன செய்யணும்னு சொல்லி. அப்ப நான் தெளிவா சொல்லணும். நாங்க வசனத்தை ஒரு இடத்துல எந்த இடத்துல நிறுத்துறோமோ, எந்த இடத்துல நிப்பாட்டுறோமோ அந்த ஒரு இடத்துல விரலையும் ஒன்று ஃபத்ஹத்தைன் அல்லது ஃபத்ஹ் மத்து அல்லது அலிஃப் இது 3ல ஏதாவது ஒன்று வருமாக இருந்தால் அதை நாங்க குறைந்தபட்சம் 1 செகண்ட் கூட குறையண்டல்ல 1 செகண்டுக்கு மட்டும் 2 அளவு கையை மூடி திறக்கிற அந்த அளவுக்கு மாத்திரம் நாங்க நீட்டி ஓதுவோம். இதுதான் நான் சொல்ல வேண்டிய மெசேஜ். நீங்க என்ன செய்யணும்? இந்த 3லையும் தேடணும். ஃபத்ஹ் மத்து எப்படி வரும்? ஃபத்ஹத்தைன் எப்படி வரும்?